உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த வாட்டர் ஹயாசின்த் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஏரிகளின் ஓரங்களிலே, குளங்களிலே, குட்டைகளிலே கருமையான பச்சை இலைகளை பெற்றிருப்பது, நீல நிற பூக்களை கொத்தாக பெற்றிருப்பது ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஆகாய தாமரை இலையை எடுத்து விழுதாக்கி அதனோடு சிறிது மஞ்சளும் பாலும் சேர்த்து உறவாடும்படி குழைத்து உடல் முழுவதும் பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதினாலே இந்த எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய அரிப்புடன் கூடிய தோல் வியாதிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சொறி, சிரங்கு இவற்றையும் போக்க வல்லதாக இந்த ஆகாய தாமரையும் மஞ்சள் பாலும் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ஹார்ஸ் கிராம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது கொள்ளு, காணம் என்று கூட அதற்கு ஒரு பெயரை சொல்லுவார்கள். இந்த கொள்ளு உணவாகி பயன் தருகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த கொள்ளை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே, அதாவது கொள்ளை வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அன்றாடம் ஒரு தேக்கரண்டி கொள்ளை நீரில் இட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து ஒரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே த ஸ்கின் ரேஷஸ் என்று சொல்லக்கூடிய தோலை பற்றிய நோய்களை போக்கக்கூடியதாக அது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை நோய்க்கு இந்த கொள்ளு சூரணம் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. தோல் நோய் வந்தவர்களும் சரி, வந்து விடுமோ என்கின்ற எண்ணத்திலே இருப்பவர்களும் சரி, இதை ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே தடுப்பு மருந்தாகவும் இந்த கொள்ளு நீரை பருகலாம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று நாம் இஞ்சியை சொல்லுவோம். ஜிஞ்சர் என்று கூட அதற்கு பெயரை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த இஞ்சியோடு மாங்காய் சேர்ந்தால் எப்படி இருக்கும் சுவை என்று பார்க்கின்ற பொழுது காரமும் புளிப்பும் சேர்ந்ததாக விளங்கும். ஒரு மாங்காயையும் இஞ்சியையும் நாம் சேர்த்து உண்ணுகின்ற சுவையை இந்த மாங்காய் இஞ்சி என்று சொல்லுகின்ற மேங்கோ ஜிஞ்சர், குர்குமின் அமெடா என்று கூட இதற்கு ஆங்கிலத்திலே பெயரை சொல்லியிருக்கின்றார்கள். இது மாங்காய் இஞ்சி என்று பெயரை பெற்றிருக்கிறது. இது புளிப்பு சுவையை உடையதனாலே மாங்காயை போல இது பயன் தருகிறது. இது நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தி இவற்றை போக்கக்கூடிய உணவாக நமக்கு பயன் தருகிறது. இதை ஊறுகாயாக பயன்படுத்துவதனாலேயும் சரி, இல்லை பசுமையாக இதை பயன்படுத்துவதனாலேயும் சரி, குமட்டல், வாந்தியிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதில் விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. மேங்கனீஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது அதிகமாக பெற்றிருக்கிறது. ஜிஞ்சிஃபெரால் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஜிஞ்சரால் என்கின்ற நிலையையும் இது பெற்று ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக விளங்குகிறது. குர்குமின் என்கின்ற வேதிப்பொருளையும் இது மிகுதியாக பெற்று ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மனதுக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது.
ஆண்களுக்கு ஒரு அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே பாலில் உணர்வை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்துகிறது. இதய ஓட்டத்துக்கு இதமான ஒரு சூழ்நிலையை தந்து த வாஸ்குலார் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களிலே ஏற்படக்கூடிய அடைப்பு, வீக்கம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மாங்காய் இஞ்சியை அடிக்கடி பயன்படுத்துகின்ற பொழுது இதிலே கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை உற்பத்தி செய்து தோலுக்கு மென்மையை தருகிறது. ஆன்டி ஏஜிங் என்று சொல்லுகின்ற வகையிலே தோல் சுருக்கத்தை இது தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. பசியை தூண்டுகிறது, செரிமானத்தை சீர் செய்கிறது, தோலுக்கு பலம் தருகிறது, வயிற்று போக்கை இது வேறு இருக்கக்கூடியதாக விளங்குகிறது, உடலுக்கு புத்துணர்வை தருகிறது, ஆண்மையை வளர்க்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளை பெற்றிருக்கின்ற இந்த மாங்காய் இஞ்சி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மாங்காய் இஞ்சியோட மருத்துவ குணங்கள் என்ன, மாங்காய் இஞ்சியை எப்படி நம்ம மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம மாங்காய் இஞ்சியை ஊறுகாய் தயாரிப்பதற்காக பயன்படுத்துவோம். இது பார்க்கறதுக்கு நார்மலா நம்ம பயன்படுத்துற இஞ்சி மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. பார்க்கும்பொழுது இதை தோலை இப்படி லேசா நீக்கிட்டு நம்ம முகர்ந்து பார்த்தோம்னா மாங்காயோட ஸ்மெல் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது மாங்காய் இஞ்சியா அல்லது நார்மல் இஞ்சியான்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம இஞ்சி எப்படி பயன்படுத்துகிறோமோ தோல் சீவிட்டு அதே மாதிரி தான் பயன்படுத்தணும். தோலை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மஞ்சள் இஞ்சி எல்லாம் வளர்க்குற மாதிரி இந்த கிழங்கை நம்ம நட்டு வச்சோம்னாலே இது ஒரு வருஷத்துல நல்லா வளர்ந்து மறுபடியும் நிறைய கிழங்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயே கூட இதை வளர்க்கலாம். மாங்காய் இஞ்சியை பயன்படுத்தி நாம இப்போ வயிற்று கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். மலச்சிக்கல், அஜீர்ணம், வாந்தி, வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் இஞ்சி, எலுமிச்சம்பழச்சாறு, கரியுப்பு, வெல்லம். ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால, செரிமானத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம வெல்லம் சேர்க்குறோம். அதே போல் வெயில் நேரத்தில் வரக்கூடிய டீஹைட்ரேஷனை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதோட கரியுப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் கரியுப்பு இல்லை அப்படின்னா இந்துப்பு கூட நம்ம ஆட் பண்ணலாம். கரியுப்பு கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைன்னா வெகுட்டல் வாடை வரும். ஒரு சிட்டிக்காய் அளவு கரியுப்பு சேர்த்துருக்கோம். இதோட ஒரு துண்டு நம்ம மாங்காய் இஞ்சி நசுக்கி போட்டுக்கலாம். ஒரு துண்டு மாங்காய் இஞ்சியை நசுக்கி இதோட சேர்த்துடலாம். நம்ம நசுக்கி வச்சிருக்க மா இஞ்சி இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். நார்மல் இஞ்சி மாதிரி இதுல அதிகப்படியான காரம் இருக்காது, லேசான காரம் தான் இருக்கும், புளிப்பும் அதிகம் இருக்காது. இதோட நம்ம இப்போ எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு. கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இதை நம்ம சூடாக எடுத்துக்கலாம். நீரிழப்புக்காக நம்ம மருந்தை எடுத்துக்கும் பொழுது இதை நம்ம நார்மல் வாட்டர்லேயே கூட மாங்காய் இஞ்சியை நசுக்கி போட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். மாங்காய் இஞ்சியை நம்ம ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஏஜென்ட்டாவோ பயன்படுத்தலாம். இந்த மாங்காய் இஞ்சியை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை நல்லா நசுக்கி சாறு எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தோம்னா ஒரு 10 ml அளவுக்கு நம்ம மாங்காய் இஞ்சி சாறு மிக்ஸ் பண்ணிட்டு அது தலையில நல்லா ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு 20 minutes 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா தலை குளிச்சுட்டு வரும் பொழுது வாரம் ஒரு முறை இது போன்று நம்ம 3 வாரங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது இது ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டா செயல்பட்டு டேண்ட்ரஃபை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும். டேண்ட்ரஃப்னால ஏற்படக்கூடிய இச்சிங், தலையில் உண்டாகக்கூடிய நமைச்சல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த மாங்காய் இஞ்சி பானம் இப்போ தயாராகிடுச்சு. மாங்காய் இஞ்சி, எலுமிச்சம்பழச்சாறு, கரியுப்பு மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த பானத்தை காலை மாலைன்னு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் கேஸ் ட்ரபிளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மாங்காய் இஞ்சி சாதாரணமாக நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது இஞ்சியினுடைய மருத்துவ குணத்தையும் மாங்காயினுடைய மருத்துவ குணத்தையும் ஒன்றாக சேர்த்து தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. மாங்காயை சாப்பிடுவதனாலே என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறதோ அந்த பலனை
தரக்கூடியதாக இது திகழ்கிறது. குமட்டல் வாந்தியை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு உடனடியாக எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை இது தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மாங்காய் இஞ்சியோடு எலுமிச்சை சாறு, இந்த லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை சாறு, அதனோடு இனிப்புக்காக வெல்லம், சிறிது உப்பு சேர்த்து இங்கே ஒரு பானம் நாம் வைத்திருக்கின்றோம். இதை குடிப்பதனாலே உடனடியாக நாம் இழந்த நீர் இழப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரு டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலையிலே இருந்து ரீஹைட்ரேஷன் என்கின்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. அதாவது இந்த வியர்வை அதிகமாகவோ சிறுநீர் அதிகமாகவோ வந்து உடலிலே இருக்கின்ற நீரை நாம் இழக்கின்ற பொழுது மயக்கம் உண்டாகிறது. இந்த சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லுகின்ற வகையிலே வெயிலிலே போகின்ற பொழுது மயக்கம் உண்டாகிறது, மூர்ச்சை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த இஞ்சி சாறு, மாங்காய் இஞ்சி சாறு, அதனோடு எலுமிச்சை சாறு, சிறிது வெல்லம், சிறிது உப்பு சேர்த்து வைத்துக்கொண்டு அந்த பானத்தை ஓரிரு முறை அன்றாடம் பருகுவதனாலே வெயிலினாலே ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆஸ்மாட்டிக் என்கின்ற வகையிலே மூச்சு முட்டுதல் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. நுரையீரலிலே இருக்கின்ற சளியை வெளித்தள்ளி ஒரு பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்கிறது. இரைப்பைக்கு பலம் தருகிறது. உண்ட உணவை செரிமானம் செய்வதற்கு ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் என்கின்ற வகையிலே இது நமக்கு பலன் தருகிறது. உடனடியாக பலமும் தருகிறது. இதனாலே தோலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து தோல் மினுமினுப்பை நாம் பெறக்கூடிய ஒரு வகையை இது நமக்கு தருகிறது. இப்படி இந்த மாங்காய் இஞ்சியும் எலுமிச்சையும் அதனோடு வெல்லமும் உப்பும் சேருகின்ற பொழுது உடனடியாக பலம் தரக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தலாகாது. அடிக்கடி மாங்காய் இஞ்சியை ஊறுகாயாகவோ பசுமையாகவோ நாம் பயன்படுத்துவதனாலே நமக்கு பல்வேறு மருத்துவ குணங்களை இது தரக்கூடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த மாங்காய் இஞ்சி எப்படி ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.